ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நமக்கு சில நேரம் இந்த சோம்பேறி வந்துடும், என்ன சமைக்கிறதுனே தெரியாது, கடுப்பாக இருக்கும்ல. அந்த டைமில் இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் வச்ச பேர் சோம்பேறி சாம்பார். அதுக்கு நான் வந்து 100 பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் அதை வந்து கொதிக்க விட்டுட்டேன். அந்த கேப்பில் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் நான் நறுக்கிக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், ட்ரம் ஸ்டிக்கு, நான் வந்து பொட்டேட்டோ இதான் நான் வச்சுருந்தேன். 2 சில்லி, க்ரீன் சில்லி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணி கொதிச்சோடனே டபால் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் நான் சக்தி சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்க குழம்பு பொடியும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு 1 விசிலும் சிம்மில் வச்சு 2 விசிலும் நான் வந்து விடுவேன். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொண்டக்கடலை வச்சு வச்சுருந்தேன் எனக்கு. ஸோ அதுக்கு வந்து கேரட்டும் வெங்காயமும் கட் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தாளிப்பு எண்ணெயில் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நான் இறக்கியாச்சு. போட்டு கிண்டிட்டு கடைசியாக லோ ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சாம்பார் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சாதத்தில் கூட போட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லி, சாம்பார், சட்னி அதான் வச்சு கொடுத்தேன் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும். நான் வந்து பாலும் அந்த கொண்டக்கடலை சாலட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் ஒரு கப் ஆஃப் பயிர் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நம்மளோட பிரெஸ்ட் மில்க் லெவலை வந்து கண்டிப்பாக இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.